உதயநிதி இப்ப கொஞ்சம் துளிர் விட்டு போயிருச்சு. இந்த அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி டிராமா போட்டு விட்டுட்டாங்களா, அதுல வந்து அந்த ஒரு நல்ல பேரு, ஒரு மக்கள் மத்தியில அவருக்கு கிடைச்ச ஒரு அந்த அந்த ஒரு ஒரு இது இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு அட்டென்ஷன், ஒரு தலைவரா அவரை வந்து பாக்குறாங்கல்ல, வியப்போட. பரவாயில்லையே, ஒரு அரெஸ்ட் பண்ணாலுமே கூட நல்லா ஹேண்டில் பண்றாப்ல, அப்படி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பேர் வந்துச்சா, அத அவரு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்கட்சி தரப்புல ஒரு விளையாட்டு பண்றாங்க, ரீல்ஸுக்காக பண்றாங்க அப்படின்ட்டு குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா? ஏறத்தாழ அதே குற்றச்சாட்டை இவங்க பக்கமும் சொல்லலாம். விளையாட்டு அளவுல மட்டும் நிறுத்திக்கிறாங்க, சீரியஸா போக மாட்டேன்றாங்க. போனா பிரச்சனை வரும் அப்படின்ற எந்த விஷயத்தாவது இது வரைக்கும் நடந்த அந்த அவையில அதாவது மக்களுடைய பிரச்சனைய பொறுப்பாக, கடமை உணர்வோடு, மக்கள் மீது அக்கறையோடு இந்த அவையில பேசி இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களை, உங்களை என்ன பாதிக்கக்கூடிய சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் மிக்க, அதை வந்து சேலஞ்சுமே பண்ண முடியாது, அந்த அதிகாரம் மிக்க ஒரு அவை. அந்த அவையில இவ்வளவு அதிகாரம் உள்ள ஒரு நபர் இவர் என்னடா கோரிக்கையை முன்வைக்கிறாரு? இதெல்லாம் கண்டிப்பாக சபாநாயகர் அவை குறிப்புல இருந்து நீக்கியே ஆகணும்பா. இது விஜய்க்குமே ஒரு கெட்ட பேரு, முதலமைச்சருக்கு ஒரு கெட்ட பேரு. அடுத்து இந்த ஃபைல் பத்தி பேசிடலாமா? ஃபைல் எடுத்துறவா? கண்டிப்பா பேசணும். அது நான் நீங்க நேத்து போன காணொலியிலேயே பேசுவீங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த டைம் இல்ல போல தெரியுது. மத்த விஷயம் ஆமா, அவரே 3 மாசமா டேபிள்ல வச்சிட்டு இருக்காரு. நம்ம ஒரு நாள் இடைவெளியில எடுக்கிறதுங்கிறது தப்பாயிராது. முதல்ல இவர் சொல்றாரு, 3 துறைகளுடைய ஃபைல் வந்து என் டேபிள்ல இருக்கு, ஓபன் பண்ண வச்சிராதீங்க, எப்ப ஓபன் பண்ணணுமோ அப்ப வந்து நான் ஓபன் பண்ணிடுவேன் அப்படிங்கறதுல பேசுறாரு. இது வந்து எச்சரிக்கை எதுக்காகப்பா கொடுக்குறாரு? இது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னப்பா? பின்னாடி எல்லாம் ஒண்ணுமே விஷயம் இல்லை. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பிளாக்மெயில் தான், த்ரெட் தான். இது வந்து நேரடியாகவே அவங்களை வந்து மிரட்டுறது தான். என் டேபிள்ல ஃபைல் 3 ஃபைல் இருக்கு. அதுவுமே அந்த ஒரு கதையை சொல்லி, பேக் ஸ்டோரியை சொல்லி சொல்றாரு. ஒரு பிளாஷ்பேக் சொல்லி, இந்த மாதிரி ஒரு அமைச்சர் சொன்னாரு 3 ஃபைல், அது நீங்க உண்மையிலே அது என் டேபிள்ல தான் இருக்கு அப்படின்ட்டு அதை சொல்லி அது உறுதிப்படுத்திக்கிறாரு. மத்த ஃபைல் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. ஏன்னா முதலமைச்சர் சொல்லும் போது நிறைய ஃபைல்ஸ் வரும், வர வர காலி பண்ணிடுவாங்க, டேபிள் மேல ஃபைல் இருக்காது. அதுதான் ஒரு எஃபிஷியன்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்படின்னா டேபிள்ல ஃபைல்ஸ் தேங்கி நிக்க கூடாது. இவர் இந்த 3 ஃபைலையும் எதுக்காக டேபிள் மேலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. சரி, வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சுட்டு இருக்கு, அதை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்றது இல்லைங்க, ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்குதான் ஃபைல் டேபிளுக்கு வருது, பூஜை பண்றது. ஆனா அதை வச்சுக்கிட்டு அப்படி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியங்க. அது டேபிள்ல ஃபைல் இருக்கு, வந்திருக்கு, அதனால கவனமா இருங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஓகே. ஆனா அது எப்ப திறக்கணும், திறக்க வேண்டிய நேரத்துல திறப்போம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிட்டு போட்டு சொல்றாரு பாத்தீங்களா, அதுதான் இந்த சட்டமன்றத்துல சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அது அப்படின்னா இல்ல. அது வந்து ஒரு மிரட்டல். அந்த மிரட்டலை அவை குறிப்புல இருந்து கண்டிப்பாக சபாநாயகர் அவைத்தலைவர் நீக்கணும். இதுக்குதான் இங்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுறப்போ அந்த சினிமா டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, ஃபைல் இருக்குன்னா திறங்க, ஜோசியக்காரர்கிட்ட கேட்கணுமா, அதுக்கு ஒரு காலம் வேணுமா, நல்ல நேரம் பாக்குறீங்களா, எதுக்கு இது மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கிறீங்க, நாங்களாம் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டோம், ஓப்பன் சேலஞ்ச் பண்ற, ஃபைல் இருக்குன்னு சொல்றீங்களா, திறந்து அதுக்கு எது சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சேலஞ்ச் விடுறாங்கப்பா. அதான் விளையாடுறாங்க. அது உதயநிதி இப்ப கொஞ்சம் துளிர் விட்டு போயிருச்சு. இந்த அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி டிராமா போட்டு விட்டுட்டாங்களா, அதுல வந்து அந்த ஒரு நல்ல பேரு, ஒரு மக்கள் மத்தியில அவருக்கு கிடைச்ச ஒரு அந்த அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு அட்டென்ஷன், ஒரு தலைவரா அவரை வந்து பாக்குறாங்கல்ல, வியப்போட. பரவாயில்லையே, ஒரு அரெஸ்ட் பண்ணாலுமே கூட நல்லா ஹேண்டில் பண்றாப்ல, அப்படி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பேர் வந்துச்சா, அத அவரு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது கொடுத்த அந்த புதிய ஒரு உத்வேகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த வழக்கமா சொல்லும் போது கொஞ்சம் துளிர் விட்டுருச்சுன்னு சொல்லுவோம் தெரியுமா, ஒரு திமுறா தினாவட்டா பேசுறது. அந்த மாதிரி அவருக்கு அவர் தானே அரெஸ்ட், மிஞ்சி போனா அதானே பண்ணுவீங்க அப்படின்ற அந்த தோரணையில அவர் வந்து பேசுறாரு. அதாவது ஆளும் கட்சி தரப்புல ஒரு விளையாட்டு பண்றாங்க, ரீல்ஸுக்காக பண்றாங்க அப்படின்ட்டு குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா,
ஏறத்தாழ அதே குற்றச்சாட்டை இவங்க பக்கமும் சொல்லலாம். விளையாட்டு அளவுல மட்டும் நிறுத்திக்கிறாங்க, சீரியஸா போக மாட்டேன்றாங்க. போனா பிரச்சனை வரும். லைவ் வேற வந்துருச்சா, அது தாவேகா ஆளுங்கட்சி ரொம்ப எஃபெக்டிவா பயன்படுத்திக்கிறாங்க. திமுகவை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவை குறிப்புல இருந்து அவர் நீக்கி விடுறாரு. ஆனா அவர் நீக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து வைரல் ஆயிடுது. திமுகவை பற்றிய விமர்சனம், அந்த தலைவர்களை பற்றிய விமர்சனம் வைரலா போயிருது. அதுக்கப்புறம் வந்து இவரு அவை குறிப்புல இருந்து நீக்கிறது கொள்றது, முதலமைச்சரே மன்னிப்பு கேட்கிற சாரி சொல்றது, அதெல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி போயிடுச்சுங்க எல்லாமே. இப்ப இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திமுகவினுடைய அந்த அந்த இமேஜுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துலதான் அது எல்லாமே கரெக்டா அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அமைப்புக்குள்ள அவங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு டிராப்ல மாட்டி இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு திமுக காரங்கள்ட்ட வந்திருக்குப்பா. அது நான் சட்டமன்றத்துல இருக்கிறவங்களை சொல்றேன். அதனாலேயே அவங்க வந்து அடக்கி வாசிக்கிறாங்க, மெதுவா வாசிக்கிறாங்க, வலிக்காம பேசுறாங்க, நடிக்கிறாங்க. அல்லது ஜாலியா இந்த ரேஷன் அரிசியை பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா, அது அவரு வந்து டயபெட்டிஸ் சக்கரை வியாதிக்கு சாப்பிடுறாரு அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்களா. அதை பத்தி கூட நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணோம், கோபத்தோட சொன்னோம். அந்த மாதிரி ஒரு விளையாட்டா ஜாலி பண்ற ரேஞ்சில தான் இருக்காங்க. இது திமுகவினுடைய அந்த அவங்களுடைய ஹிஸ்டரி, அந்த காலத்துல எல்லாம் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க எல்லாம் சொல்றாங்க தெரியுமா, அப்படி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இப்படிதான் கோபமா இருக்காங்க. அதுல இவரு கொஞ்சம் துணிச்சலா பேசுறது மாதிரி அப்படி ஒரு ஒரு ஸ்டண்ட் அடிச்சுக்கிறாரு நம்ம உதயநிதி. இந்த பக்கம் முதல்வர் அதுக்கு ஈக்குவலா இவரும் ஒரு ஸ்டண்ட் அடிச்சுக்கிறாரு. ஆனா கடைசியில எதிரா வைரல் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி எப்படி பார்த்தாலுமே விஜய் என்ற அந்த நடிகர் பிம்பம் அந்த இது இருக்கிறதுனால விஜய் தான் வைரல் ஆகுறாரு, முதல்வர் விஜய் தான் வைரல் ஆகுறாரு. இந்த லைவ் பத்தி சொன்னீங்களப்பா, லைவ் பண்றப்போ இப்ப உதயநிதி வந்துட்டு சொல்றாரு, நீங்க அவை குறிப்பிலன்றாலும் அது பிரயோஜனம் இல்ல, எல்லாமே போய் சேர்ந்துருது, ரீல்ஸா மாறிடுது அப்படிங்கறத சொல்றாரு. இவங்க தரப்புல இருந்து அமைச்சர்கள் பேசுறப்போ அந்த கலவரம் அந்த சைடு என்ன பண்றாங்க அப்படிங்கறத காமிங்க, அவங்க போட வாடன்னு பேசுறாங்க, முன்னாடி வர்றாங்க, அது மாதிரி அவங்க பண்ற செயலெல்லாம் வந்துட்டு லைவா காமிங்க, மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்ட்டு இவங்க அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க. அதுல வந்துட்டு இந்த ஒரு சைடு தான் வந்துட்டு இவங்க பண்றதை காமிக்கிறாங்கப்பா. இங்க தாவேகா எம்எல்ஏக்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, இந்த சைட வந்து அவங்க காமிக்கிறது இல்லப்பா. ஆமா ஆமாங்க, காமிக்கிறது இல்லதான். ஆனா அவங்க வந்து நாங்க பெருமையா சொல்லிக்கிறாங்கல்ல, நாங்க வந்து மக்களுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து காமிக்கிறோம். இப்ப புசி ஆனந்த் பேசுறப்ப கூட சொன்னாரு, நாங்க சீரியல்லாம் பாக்குறத விட்டுட்டோம், சட்டசபையில என்ன நடக்குதுங்கிறதா பாக்குறோம் சொல்லிட்டு மார்க்கெட்ல ஒரு முதியவர் சொல்றாரு அப்படிங்கறத ரொம்ப பெருமையா சொல்றாங்க. உண்மையாவே நாங்க லைவ் என்ன நடக்குதுன்னு காமிக்கணும்னா ரெண்டு பக்கமும் இருக்கிறத காமிக்கணும் தானே. இவங்கள ஆளுங்கட்சி செய்யக்கூடியதுதான், ஆனா அதுல பெருமையில பாராட்டிக்கிறாங்க. நாங்க தான் வந்து தனித்துவமா இருக்கிறோம், தாவேகா அரசு தான் இப்படி தனித்துவமா எடுத்து பெருந்தன்மையோட செயல்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அதுலயுமே பாரபட்சம்ங்கிறது இருக்குதுங்கிறத நான் சொல்றேன். ஆமாமா, பாரபட்சம் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். மீடியான்னு சொன்னாலே அந்த பாரபட்சமா நடக்கக்கூடியதுதான் ஊடகம். அதுதான் ஊடகம், ஊடகத்தினுடைய இயல்பே அப்படித்தான். அது ஒண்ணு. பாரபட்சமா நடக்காம போறாங்க. அதனால பெரியவர் சொன்னாரு, நீங்க சொன்னீங்க இல்லையா, புசி ஆனந்த் சொன்னாருன்ட்டு ஒரு உதாரணம். அது that is very interesting. That is a statement on the current kind of politics that happens in Tamil Nadu. அந்த தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் இருக்கு இல்லையா, அதை பற்றிய ஒரு 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 விமர்சனம். அது என்ன சொல்றாரு அவரு, நாங்க நாடகம் பாக்குறது, சீரியல் பாக்குறது நிறுத்திட்டோம், இப்ப நாங்க எல்லாருமே சட்டமன்றத்துல நடக்கிறத லைவ் பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களா. என்ன அர்த்தங்க? ஒரு நாடகம் பாக்குறோம் அப்படின்னா அதுல என்ன அனுபவம் இருக்கும்? அது அது வந்து ஒரு ஃபிக்ஷன் இல்லையா? அது ஃபிக்ஷன்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். கற்பனையா அந்த பேரா சோசியல் இன்டராக்ஷன் நடக்குது. அப்ப நம்ம அதோட நம்ம வாழ்க்கை சூழலை பொருத்தி பாக்குறோம். அதுல ஒரு கத்தார்சிஸ் அனுபவம் கிடைக்குது, வடிகால் அனுபவம் கிடைக்குது இல்லையா? அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல தொடக்கம் இருக்கும், ஒரு அப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், அப்புறம் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கும், அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ்னு ஒண்ணு இருக்கும், அப்புறம் ஒரு சஸ்பென்ஸோட அப்படி அப்படி பிடிக்கும். ஏன்னா அப்பதான் அடுத்த எபிசோடுக்கு வருவாங்க அப்படின்ட்டு அதை பத்தி பேசுறதுக்கு. இதானே அந்த அமைப்பு. அரசியல் என்பது என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் என்டர்டெயின்மெண்டைசிங் பாலிடிக்ஸ். இதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், அதை பத்தி சொல்லியிருக்கிறேன். ஆனா அது பரவலா போய் சேரல இந்த இந்த வியூ. இன்றைக்கு அரசியல் என்பது
ஒரு என்டர்டெயின்மெண்டாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அதனுடைய இன்னொரு பரிமாணம் அது. அது அப்ப அந்த அரசியல் பண்ற விதமே என்டர்டெயின்மெண்டா அதை காட்டுறதுக்கான அந்த 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 பொட்டன்சி அந்த ஆற்றல் உள் உறைந்து இருக்குது. அரசியலே அப்படிதான். அது வந்து ஒரு விளையாட்டு, அது வந்து ஒரு நாடகம், அது ஒரு ஒரு சினிமா. அப்போ அந்த சினிமா பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் இங்க கிடைக்குது. இதுல கூடுதலா என்ன ஆச்சுன்னா, நடிகரே அங்க இருக்கிறார். உச்சபட்ச நடிகரே இப்ப முதல்வராக அங்க அமர்ந்திருக்கிறார். நடிகராக இல்ல, நடிப்பு தொழிலை விட்டுட்டாரு. ஆனா அந்த நடிப்பு, அந்த பிம்பம், அந்த 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 இது எல்லாமே அவருக்கு அந்த ஹேலோ கூடவே இருக்குது இல்லையா? அது அது கூடுதல் சுவாரஸ்யத்தை தரக்கூடியதாக இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாருங்க. எந்த விஷயத்தாவது இதுவரைக்கும் நடந்த அந்த அவையில அதாவது மக்களுடைய பிரச்சனைய பொறுப்பாக, கடமை உணர்வோடு, மக்கள் மீது அக்கறையோடு இந்த அவையில பேசி இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டுங்க. They are entertaining the people, entertaining their followers, entertaining their cadres, party people. நான் எல்லா கட்சியுமே சொல்றேன். தாபிகா மட்டும் இல்ல. இந்த பக்கம் திமுகவும் அவங்களுக்கு அவங்களுடைய கேடர்ஸுக்கு, அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. எல்லாமே அந்த மாதிரிதான். அந்த ஊடகத்துக்குள்ள கொண்டு வந்து ஊடக நுகர்வு அதற்கு ஏற்ற மாதிரிதான் இந்த அவையே நடக்குது. இது தாவிகா மட்டும் தனிச்சு காட்டி அவங்க ரீல்ஸ் போடுறாங்க அப்படியெல்லாம் இல்ல. எல்லாருமே அப்படிதான். இந்த டோட்டலாவே அரசியல் என்பதே ஊடகத்திற்கு ஏற்ற ஒரு நிகழ்வாக, மேடையாக மாறிடுச்சு. இப்ப சட்டமன்றம்ன்றது ஒரு ஸ்டேஜ். அதுல இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ். அங்க நடக்கக்கூடிய விவாதங்கள் அப்படின்றது எல்லாமே நாடகம். அவங்க டயலாக் பேசுறாங்க. இந்த உதயநிதி சொன்னாருன்றீங்களா, பஞ்ச் டயலாக். அப்படி பஞ்ச் லைன் பேசாதீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? எல்லாருமே அதான் பேசுறாங்க. உதயநிதி பேசுறதுமே அதே பஞ்ச் தான். முதல்வர் விஜய் பேசுறது மட்டும் கிடையாது. அதான் இந்த சட்டமன்றம், அந்த லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்றது சுவாரஸ்யமாக இருக்கு. அது இன்னும் சுவாரஸ்யமா ஆக்கலாம். ஆக்சுவலா அவங்க நினைச்சா இந்த எதிர்கட்சிக்காரங்க பக்கத்தையும் கேமராவை திருப்பி விட்டா இன்னும் அந்த வில்லன் சைடும் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அந்த சினிமா, அதாவது சட்டமன்ற சினிமா. இப்போதைக்கு ஓகே. சில சீரியல் பாத்துருக்கீங்களா? அந்த வியூவர்ஷிப் இல்லாட்டினா என்ன ஆகும்னா, ஒண்ணு டைம் மாத்தி விடுவாங்க. பிரைம் டைம்ல இருந்து இன்னொரு டைத்துக்கு மாத்துவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா, கட் ஷாட் பண்ணி அவனை வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டு இருப்பாங்க. போகல அப்படின்னா கல்யாணம் நடக்க விடாம பண்ணி அந்த வர்ற வழியில யாராவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து யாராவது ஒருத்தர் இறந்துடுவாங்க. கல்யாணம் நின்று போயிடும். சீரியலும் முடிச்சிடும். அப்படி முடிச்சுட்டு அப்ரப்டா சீரியலை முடிச்சு விட்டு இதுல தூக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த சட்டமன்றத்திலையும் நடக்கக்கூடிய போறது வரைக்கும் மக்கள் பார்ப்பாங்க. ஒரு பக்கமா போகுது அப்படின்னா போர் அடிச்சிரும்பா. போர் அடிச்சிருச்சுனாக்கா அப்படி வியூவர்ஷிப், அந்த டிஆர்பி ரேட்டிங் குறைஞ்சு போயிடும். குறைஞ்சிருச்சுனாக்க அப்புறம் வேற ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். சேனலை மாத்திடுவாங்க. அப்புறம் சட்டமன்றத்துல இருந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், நான் ரொம்ப திகச்சு போயிட்டேன். ஒரு எம்எல்ஏ, அன்பன், தாவேகா எம்எல்ஏ தான், அன்பன் அப்படிங்கிறவரு சொல்றாரு, முதலமைச்சர் சிரிக்கிறத எங்களால பார்க்க முடியல, அவருடைய முகத்தை பார்த்து ரசிக்க முடியல, நான் வீட்டுக்கு போய் தான் அவர் வந்து சிரிச்சாரு அப்படிங்கறத டிவில போய் பாக்குறேன். ஆனா இங்க இருக்கிறேன், அவரோட முகத்தையும் அவர் சிரிக்கிறதையும் பார்த்து ரசிக்கணும். அதுக்காக வந்து ஒரு தனியா ஒரு ஸ்கிரீன் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாருப்பா. எனக்கு அதை பார்த்து அப்பட்டு என்ன நினைக்கிறதுனே எனக்கு தெரியல. நம்ம ஏற்கனவே கார் கேட்டதையே வந்து கடுமையா விமர்சனம் பண்றோம். மக்கள் பிரச்சனைக்கு பேசுங்கிறவங்களை அனுப்பி விட்டா உங்கள் தேவைக்கு கார் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா இவர் அதையும் மேலும் உச்சகட்டமா போயிட்டு தனியா ஒரு ஸ்கிரீன் வைங்க முதலமைச்சரை பாக்குறதுக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அது சிரிக்கிறதா, கோவப்படுறதா, இல்ல ரெண்டு கலந்து கட்டி அடிக்கிறதானே தெரியல. ஐ காட் a mixed feeling right now. அவர் பேசினது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, மக்கள் அந்த அவையில போயிட்டு சட்டமன்றத்துல போய் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய அவை, அதிகார மையம். அது சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்குப்பா. சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் உள்ள அவை அது. அங்க போய் இருந்துட்டு நான் ஒரு மூஞ்சியை பார்க்கணும், எனக்கு ஸ்கிரீன் பெருசா காட்டு அப்படின்னாங்கன்னா அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க? அது எப்படி மக்கள் அது சரி, அது ஒரு ஆஸ்பெக்ட் என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு வேண்டுகோள் வந்தது அப்படின்றது.
முதல்வருடைய புன்னகையை பார்க்கணும், அவருடைய வசீகரமான முகத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு இல்லையா? இதுக்கு உதாரணமா சினிமாவுல நம்ம பாக்குறோம். எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருடைய படங்கள்ல அவருடைய அந்த வசீகரம், அது சினிமாவிலேயே அவர் நடிச்ச படத்திலேயே ஒருத்தர் வந்து காமெண்ட் சொல்லுவாரு, இவர் மேல எனக்கு காதலே வந்துடும் போல, அவ்வளவு அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆண் மீது ஆண்களே மையல் கொள்வது, அந்த அளவிற்கு பேர் அழகு அவருக்கு இருக்கு அப்படின்ட்டு எம்ஜிஆர் படங்கள்ல அந்த மாதிரி வசனங்கள் ரெஃபரன்சஸ் எல்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து மனப்பும் அழகும் உள்ள ஒரு ஆளுமையாக சினிமாவில் அவர் இருந்தார். அந்த சினிமா கான்டெக்ட்ல எம்ஜிஆர் மேல ஆண்கள் காதல் பயப்பட்டாங்க, மையல் கொண்டார்கள் அப்படின்றத நம்ம அதுக்கு சான்றுகள் இருக்கு, படங்கள் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம ரஜினி படத்துல கூட அந்த மாதிரியான அவருடைய அந்த உடம்பை பார்த்து, அவருடைய அந்த உடம்பினுடைய அந்த வனப்பை பார்த்து, ஸ்ட்ரக்சர் அதெல்லாத்தையும் பார்த்து வாட் அ மேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இது ஏதோ படையப்பா படமா அந்த படத்துல அப்படி எல்லாம் அந்த செகண்ட் ஹீரோவா இருக்கக்கூடியவர் அவரை பார்த்து அப்படி மலைச்சு போய் அப்படியே உலகாங்க அடைஞ்சு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதை நம்ம பாக்குறோம், வாட் மேன் அப்படின்ட்டு. அது சினிமா. ஆனா இங்க சட்டமன்றத்துல யதார்த்தம். இப்ப நம்ம முதல்வர் விஜய் அந்த திருச்சியில நினைக்கிறேன், இல்ல திருச்சியில அந்த நன்றி அறிவிப்பு கூட்டம்னு போனார் இல்லையா? அதாவது இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த நன்றி அறிவிப்புக்காக அங்க போயிருந்தாரு. அங்க போய் பேசும்போது அவர் சொல்றாரு, இந்த கவர்ச்சின்றாங்களே, இந்த கவர்ச்சி அப்படின்னா நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடுவாரு இல்ல. இப்போ சட்டமன்றத்துல நம்ம சொல்ல முடியுமாப்பா இவரு வசீகரம்னா இப்ப இல்ல, அந்த மாதிரி பேசினாலே நம்ம விஜய் அங்க மேடையில பொது வெளியில தான் பேசினாரு. ஆனா அந்த விஷயத்தை இப்ப இந்த சட்டமன்றத்துல சொல்ல முடியுமான்னு நம்ம கேட்கறதுக்கே இவ்வளவு தயக்கம் இருக்கா? இல்ல இப்போ இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய மாதிரி ஒரு சூழலை இந்த எம்எல்ஏ உருவாக்கி வச்சிருக்கிறாரு பாருங்களேன். அப்போ அவருடைய ரசனையை வெளிப்படுத்தக்கூடிய இடமா அது முதல்ல. இது சினிமா அப்படின்றது வேறப்பா, ஃபிக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டின்றது மட்டும் இல்ல, இது வந்து அவர் தனிப்பட்ட அளவுல அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசிக்கிறாரு, இது பண்ணிக்கிறாரு, இல்ல அவங்க கட்சி கூட்டத்துல பேசிக்கிறாங்கனாலும் கூட வேற. இது தமிழ்நாட்டினுடைய அதிகார மையம், தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய, அதை நான் திரும்ப அழுத்தமா சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களை உங்களை என்ன பாதிக்கக்கூடிய சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் மிக்க, அதை வந்து சேலஞ்சுமே பண்ண முடியாது, அந்த அதிகாரம் மிக்க ஒரு அவை. அந்த அவையில இவ்வளவு அதிகாரம் உள்ள ஒரு நபர் இவர் என்னடா கோரிக்கையை முன்வைக்கிறாரு? இதெல்லாம் கண்டிப்பாக சபாநாயகர் அவை குறிப்புல இருந்து நீக்கியே ஆகணும்பா. இது விஜய்க்குமே ஒரு கெட்ட பேரு, முதலமைச்சருக்கு ஒரு கெட்ட பேரு. இப்படிப்பட்ட ஒரு பேச்சு அங்க நடந்திருக்கவே கூடாது. வேற ஜோக் அடிக்கிறது, லைட்டர் வெயின்ல பேசுறது கொள்றதுன்றதெல்லாம் வேற. ஆனா இதெல்லாம் நம்ம இப்ப சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்கு உள்ள அர்த்தங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம விலாவாரியா இப்ப இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து முறையற்றதாக போயிடுமோ, அப்படி விமர்சிக்கப்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. அதனால அது எல்லாத்தையுமே நான் தவிர்க்கிறேன். ஆனா என்னன்றது அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்படி எல்லாம் ஒரு சட்ட மன்றத்துல நடக்கிறதுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரு சொன்னதை முதலமைச்சர் இப்ப ரசிச்சிருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தானே அந்த கேள்வியை கேட்டாரு, கவர்ச்சின்னா நான் என்ன அப்படின்னு அந்த கேள்வி கேட்டவரே அவர் தான். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்குறிப்புல இருந்து நம்ம சபாநாயகர் நீக்கணும் கண்டிப்பா.